பார்ட் 4 வீடியோவில் வந்து டீ ஃபேக்ட்ரி பார்த்துருப்போம். இது பார்ட் 5. நெக்ஸ்ட் அதே காம்பவுண்ட்குள்ளே இருக்கிற சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன் சாக்லேட் மேக் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது எதுவுமே இல்லை. சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி ஒரு மோல்டில் போட்டு அதுக்கடுத்தது ஒரு மிஷினில் வந்து நல்லா அந்த சாக்லேட் எல்லாமே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் ப்ராசஸ். இது ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க வர விசிட்டர்ஸ்க்கு வந்து தரத்துக்காக நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து சாக்லேட்ஸ் நாங்கள் எதுவுமே வாங்கலை. பட் வாங்குறவங்க வாங்கினாங்க. எல்லாமே வந்து கிராம்ஸ் கணக்கில் தான் 140, 100, 130 இந்த மாதிரி கிராம்ஸ் கணக்கில் தான் இருந்தது. நாங்கள் வேற ஒரு இடத்துல தான் வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கினோம். வேன் டிரைவரை நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கீழே இறங்குனதுமே ஸ்வெட்டர்ஸு, குல்லா, பேக்ஸு இதெல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கை பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்னு இருக்குது. அடேங்கப்பா, சென்னையிலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது. அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு குட்டி குட்டி கடைகள் இருந்தது. இங்கே நம்மளோட லக்கி சாம்க்காக ஒரே ஒரு மங்கி குல்லா மட்டும்தான் வாங்கினேன். பிகாஸ் அது மட்டும்தான் அவரால் எடுக்க முடியாது. நார்மல் குல்லா போட்டால் எடுத்துடுறாங்க. அந்த குளிர்லையுமே வந்து குளிர் தாங்கிட்டு அவங்க வந்து இருக்காங்கன்றதுக்காக மங்கி குல்லா வாங்கிட்டேன். இதை வந்து போட்டால் அவங்களால கழட்டவே முடியாது. அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து வேனுக்கு போயிட்டு அவருக்கு போட்டும் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு கம்ஃபர்ட் இல்லை, நல்லா அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு நல்ல கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் பழகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும். அழகிடுச்சுன்னா எல்லாருக்குமே வந்து செட் ஆகிடும். இப்போவும் அவங்க பார்த்தீங்கன்னா மைண்ட் டைவர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அது இருக்கிறதே அவங்களுக்கு மறந்துட்டு ஜாலியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேபிஸ்க்கு எல்லா விஷயமும் நம்ம பழக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்களை வந்து ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து பேக்ஸு, நிறைய டாய்ஸஸ் அண்ட் தென் கேம்ஸு இந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது. ஸோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே வந்து சாக்லேட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். வேறு எதுவுமே நாங்கள் வாங்கலை. அங்கேருந்து கிளம்பும் போது நல்ல தூரல் இருந்தது. அதில் நல்லா ஜாலியாக நாங்கள் இப்போ விளையாடிட்டு இருந்தோம். நிறைய வீடியோஸும் எடுத்துட்டோம். ஃபைனலாக டே 1 லாஸ்ட் இடத்துக்கு எங்கே பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிருந்தோம். இங்கே தூரல் போட்டுச்சு. அந்த கார்டன் போகிறதுக்குள்ளே செம்ம வெயிலுங்க. ஆனால் ஊட்டியில் எவ்ரி செகண்ட்ஸ்க்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. தூரல் போடுது, மழை வர மாதிரி இருக்குது, அண்ட் தென் வெயில் அதிகமாகிடுது. நெக்ஸ்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிருந்தோம். இதுக்கு அடல்ட்க்கு வந்து 100 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு 50 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் மூணாருக்கு போனப்போயே பொட்டானிக்கல் கார்டனுடைய வீடியோ நான் உங்களுக்காக போட்டிருப்பேன். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனுக்கும் இங்கே இருக்கிற கார்டனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் தான் இருக்குது. அண்ட் தென் ஒரு கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் நிறைய குட்டி குட்டி செடிங்க, கேக்டஸ் இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுருந்தாங்க ஒரு ரூம்குள்ளே. அவ்வளோதான். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ் தான் நிறைய இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் 2-3 செடிங்க வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேயே வளர்த்துருந்தோம். எங்கள் அப்பா வந்து ரொம்ப செடி வளர்க்குறதுல ஆர்வம் காட்டுவார். ஸோ அவர் வந்து நிறைய செடிகள் வந்து வளர்த்துருக்காரு. நான் எது நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன்.
இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருந்தது. கார்டன் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் சீக்கிரமாகவே வேனுக்கு கிளம்பிட்டோம். இவர் தான் எங்கள் ஊட்டி ட்ரிப்போடைய ஆர்கனைசர். அவ்வளோதாங்க பொட்டானிக்கல் கார்டன். இதோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் போயிட்டோம். ரூம் ரீச் ஆகும்போதே 7:30 ஆகிடுச்சு. நைட் டின்னர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காட்டேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. சப்பாத்தி வித் சிக்கன் கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க ஊட்டி ட்ரிப்போடைய டே 1 வந்து முடிஞ்சுது. எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டே 2 உடைய வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்க, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், திஸ் இஸ் மோனிகா சார்.